பாஜக பக்கம் பாயும் திருநாவுக்கரசர் விஜயதாரணி. அதிருப்தியில் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம். என்னதான் நடக்கிறது தமிழக காங்கிரஸில்? கோஷ்டி பூசலுக்கு பெயர் போன தமிழக காங்கிரஸில் தற்போது கே.எஸ். அழகிரி தலைவராக பதவி வகித்து வருகிறார். கே.எஸ். அழகிரி அவர்களின் பதவிக்காலம் முடிந்தும் அவரே பதவியில் தொடர்வதாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முணுமுணுக்கல்களும் ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் வழக்கம்போல் தேர்தல் நேரத்தில் ஒருவரை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர். தேர்தல் நேரங்களில் திமுகவை சார்ந்த முக்கிய தலைவர்கள் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து பேசுவது வழக்கம். அந்த வகையில் திருச்சி தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடாது என திருச்சி மாவட்ட திமுக நிர்வாகிகள் திமுக தலைமையிடம் விருப்பம் தெரிவித்தனர். அதன் பின்னணியில் அமைச்சர் கே.என். நேரு இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கடுமையான அதிருப்தியில் உள்ள திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் எப்படியாவது பாஜக அல்லது அதிமுக அணியில் இணைய முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே பாஜக மற்றும் அதிமுக தலைவர்களுடன் நெருக்கமாக உள்ள திருநாவுக்கரசர் அடுத்து பாஜக அணியில் இணைந்து திருச்சி தொகுதியை கேட்டு பெற்று அதிலே போட்டியிடலாம் என திட்டங்களை தீட்டி வருகிறார். இதேபோல தற்போது விளவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்களும் மோடி அவர்கள் முன்னிலையில் பாஜக இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதேபோல் அதிருப்தியுள்ள ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் போன்றோர் என்ன செய்வார் என்று தெரியவில்லை. எனவே கோஷ்டி பூசலுக்கு பெயர் போன காங்கிரஸ் கட்சியில் அடுத்தடுத்த தலைவர்கள் பாஜக பக்கம் சாய்வதால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி கலக்கலமடைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.